டெல்லியில் டெங்கு காய்ச்சலுக்கு இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்க தவறியதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சலீம் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டு முன்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கிற காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, டெல்லி மாநிலத்தில் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் கெஜ்ரிவால் வீட்டை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, டெல்லியில் டெங்குவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. கடந்த 5 வருடத்தில் இல்லாத அளவுக்கு டெங்கு அதிக மக்களை பாதித்திருக்கிறது. இப்பொழுது வரை சுமார் 2000 பேர் டெல்லியில் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆம் ஆத்மி அரசு சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க டெங்குவை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கெஜ்ரிவாலை பொறுத்தவரை என்ன பண்றாரு அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் உடனே போய் சர்ப்ரைஸ் விசிட் பண்றது எந்த அளவு தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கம் நடக்கையில் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மருத்துவர்கள் யாரும் விடுமுறையில் போகக்கூடாது, அவங்களுடைய விடுமுறைகள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் டெங்குவால பாதிக்கப்பட்டவங்க வந்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடாது, அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. யாரும் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணாம திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பெட்ல குறைந்தது 2 பேர் இருக்கும் காட்சிகளை நாம டெல்லி மருத்துவமனைகளில் பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக தான் இங்க காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.